எஸ் கம் இன். குட் மார்னிங் சார். மார்னிங். ஓ, நீங்களும் வந்திருக்கீங்களா? வா வா லட்சுமி. வாங்க உட்காருங்க. ஓ, இவங்க தான் அந்த ரேஷ்மியா? நான் தான் சார். உட்காரு. சிபிஐன்னு சொன்ன உடனே இவ பயங்கரமா பயந்துட்டா. நாங்களாம் பேய் பிசாசுன்னு ஊர்ல பேசிக்கிறாங்களோ. சாக்கோ ஃப்ரீயா இருக்கியா? அப்போ உடனே என் ரூமுக்கு வாங்க. ஓகே. நீங்க என்ன பண்றீங்க ரேஷ்மி? இவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, திருச்சியில செட்டில் ஆயிட்டா. 2 பேரும் வேலை செய்யறாங்க. ஒரே இடத்துலயா? இல்ல, வேற வேற இடத்துல. இவளை விட லட்சுமிக்கு பிரதீப பத்தி நிறைய தெரியும் சார். ஓ, இது போதுமே, சொல்லுங்க தெரிஞ்சுக்கிறோம். தெரியும்னா 3-4 வருஷத்துக்கு முன்னாடி தான் தெரியும். எங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயமும் அதுதாங்க. பிரதீப்போட அம்மா உயிரோட இருக்கும்போது பிரதீப்போட அப்பாவுக்கு ஒரு பொம்பளையோட கனெக்ஷன் இருந்துச்சு. அதனால பிரதீப்போட அம்மா அவங்களோட சொத்து எல்லாத்தையும் சாகறதுக்கு முன்னாடி பிரதீப்போட பேர்ல எழுதி வச்சுட்டாங்க. அம்மா செத்து போனதுக்கு அப்புறம் அந்த சொத்து எல்லாத்தையும் என் பேர்ல எழுதி வச்சுட்டு அதோட கிறிஸ்டியன் மதத்துக்கு மாறணும்னு அவங்க அப்பா ரொம்ப கம்பல் பண்ணாரு. ஆனா பிரதீப் அது 2த்துக்குமே சம்மதிக்கல. பிரதீப்போட அம்மா மரணத்துக்கு அப்புறம் தான் இப்ப இருக்கிற பொண்ணு பிரதீப் அப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா? ஆமா, முதல்ல மதம் மாறி அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவங்க அப்பா எப்படிப்பட்டவர்? அவர் பேர் என்ன? ஜார்ஜ் சி நாயர். வாட்? ஜார்ஜ் சி நாயர். இப்போ என்.சி. நாயர் பேர் மாத்திக்கிட்டாரு போல இருக்கு. பிரதீப் இப்ப எங்க இருக்கான்? தெரியாது சார். போன் பண்ணி கூட மைதிலியோட அப்பாவை பயமுறுத்துனாங்கல்ல சார், என் பையனோட விஷயத்துல தலையிடாதீங்கன்னு. அதுவும் இந்த நாயரா இருக்கலாம்ல சார்? இந்த பிரதீப்புக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா யாராவது இருந்தாங்களா? 3 பேர். அனில் தாமஸ், முகுந்தன், அதோட ரிச்சின்னு ஒருத்தன். இதுல ரிச்சியும் முகுந்தனும் ஹாஸ்டல்ல பிரதீப்போட ரூம்மேட்ஸா இருந்தாங்க. கரெக்ட் தானே? அப்ப சரி சார், கிளம்புங்க. தேங்க்யூ. ஓகே சார். வரேன் சார். சரி வாங்க. பையன் ஒண்ணு அப்பாவோட கஸ்டடியில இருக்கணும், இல்லனா எனிவே இதுல எனக்கு டவுட் இருக்கு. இந்த மதம் விட்டு மதம் மாறின ஜார்ஜ் பயல ரொம்ப அர்ஜென்ட்டா பார்க்கணுமே. அப்பதான் நமக்கு பிரதீப்பை பத்தி தெரிய வரும். அதே மாதிரி பிரதீப்போட ஃப்ரெண்ட்ஸ் அனில் தாமஸ், முகுந்தன், ரிச்சி இவங்களை விசாரிக்கணும். Yeah, you wait there, I am coming. இந்த ரிச்சி நெடுமாறன் எந்த அபார்ட்மெண்ட்ல இருக்காரு? 7B-ல. ஏன்? சும்மா பார்க்கணும் தான். அதோ அங்க இருக்காரு. ரிச்சி, எஸ், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீங்க யாரு? அனில் தாமஸும் முகுந்தனும் எங்க? நீங்க யாரு? சொன்னாதான் சொல்வீங்களா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருக்காங்க, தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அத நாங்க பாத்துக்கிறோம், நீங்க வந்து வண்டியில ஏறுங்க. நீங்க யாரு? ரொம்ப நேரம் கேக்குறீங்களா? சார், எனக்கு அர்ஜென்ட்டா வண்டியிலே பாத்ரூம் இருக்கு, வந்து ஏறு. பிரதீப்பை பத்தி நாங்க கேள்விப்பட்டே 4 வருஷத்துக்கு மேல ஆச்சு. அவன் இப்ப எங்க இருக்கான்னு எங்களுக்கு தெரியாது சார். மைதிலி இறந்தப்போ நீங்க எல்லாம் போயிருந்தீங்களா? நானும் முகுந்தனும் போயிருந்தோம். நீ போலையா? இல்ல சார். ஏன்? எனக்கு அதை பார்க்க பயம் சார். எதை பாக்குறதுக்கு? கேட்டுட்டு இருக்கான்ல, எதை பார்க்க பயம்? இல்ல, அங்க இருக்கிற அதை பார்க்க. எண்ணத்துல இருக்கிற எண்ணத்தை பார்க்க. மைதிலி எதையோ பார்த்து பயந்தான்னு உன்கிட்ட நான் கேட்டேனா? நீ வாடா மாவன, வாயை விட்டு மாட்டிக்கிட்டல. நான் சொல்றதெல்லாம் உண்மைதான் சார். நீங்க பிரதீப்போட தானே அங்க போனீங்க? பிரதீப் வரல சார். காரணம்? அவனுக்கு உடம்பு சரியில்லை, இருந்தாலும் எங்க கூட வரணும்னு அடம் பிடிச்சான். நாங்க தான் சார் வர வேண்டாம்னு சொன்னோம். அந்த நிலைமையில அவங்க வந்தானா பயங்கர பிரச்சனை ஆயிடும். இவ்வளோ க்ளோஸ் ஆன ஒரு ஃப்ரெண்டு லாஸ்ட் 4 இயர்ஸா என்ன ஆனான்னு உங்களுக்கு தெரியல? சத்தியமா எங்களுக்கு தெரியாது சார். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது நாங்க பிரதீப்பை கண்டுபிடிப்போம். அன்னைக்கு வந்து இப்ப சொன்ன எதையாவது மாத்தி சொன்னீங்கன்னா உங்க உசுறு உங்க உடம்புல இருக்காது.
பிரதீப் எங்க இருக்கான்னு அவங்க அப்பாவுக்கு தெரியும் சார். சரி, ஓகே, நீ போ. ஹலோ விக்ரம் சார், எப்ப நீங்க ஊர்ல இருந்து வந்தீங்க? இப்ப எங்க இருக்கீங்க சார்?